அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. 28 டிசம்பர் இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாம் டெலிகிராமில் பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கான என்ட்ரி டார்கெட்லாம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்க்கான இன்டிமேஷன் டெலிகிராமில் கொடுத்துட்டு டார்கெட் லெவல் அப்படின்ற மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோஸில். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து 48,000 அடுத்து 48,750 அண்ட் 49,000 ரெண்டு லெவல் வரைக்கும் மேலே டார்கெட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 21,600 160 280 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பரான டார்கெட் ஹிட் ஆச்சு, டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குன்னு நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அந்த ஸ்கேல்பிங் என்ட்ரியும் கீழே வந்துட்டு ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் வந்து ரொம்ப வேளாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சூப்பராக அப்செட் போச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இதை சார்ட்டில் நம்ம பார்த்துட்டு அடுத்து நாளைக்கு என்ட்ரிக்கான லெவல்ஸாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு சின்னதாக ஒரு புல் பேக், அப்புறம் இங்கே வந்து அக்யூமுலேஷன். இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட். ஸோ இப்படிதான் இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் சூப்பராக ஹிட் ஆச்சு. செகண்ட் என்ட்ரியில் ஒரு புட் எடுத்தோம், அது ஸ்டாப் லாஸ் அடிச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தேர்ட் என்ட்ரியில் ஒரு காலும் நமக்கு வல்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ கால் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ரெண்டு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் மூமெண்டமும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணதுனால நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ரெண்டு பக்கமும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த ஒரு சூப்பரான கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த லெவல் வரைக்கும் வந்திருந்தா மொமெண்டம் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அப்படி இல்லைங்கிறதுனாலேயே நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு என்ட்ரிஸ் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது 21,730 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ லெவல் அப்படிங்கிற மாதிரி இந்த லெவலுடைய சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுத்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனால் புட்டும், அதே நேரத்தில் அப் சைட் பிரேக் அவுட் ஆனால் காலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஏன்னா 21,700 730 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய லெவல்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஷார்ட் டைம் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டாப்லஸ் சென்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால இந்த லெவலில் அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு கீழே வந்து புட் அப்படின்னா புட்டு எடுக்கிறது அப்படின்றது பட்சத்தில் 21,700 ஒரு 50 பாயிண்ட் சேஃப் ஆகும். அதுக்கும் கீழே இன்னொரு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் மேக்ஸிமம் எக்ஸெப்ட் பண்ணலாம். அப்சைட் மூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 730க்கு மேலே போகும்போது ப்ரீவியஸ் லோ ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட 800, அடுத்த டார்கெட் லெவல்ன்றது 900. ஸோ இந்த ரெண்டு டார்கெட் வரைக்கும் மேலே வெயிட் பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடுமே மொமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காலும் புட்டும் ரெண்டுமே இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் வீக்காக போயிட்டு இருக்கு. இந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்க்குற வியூ. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் யோசிக்கிறோம். ஒருவேளை இந்த கொஞ்சம் மார்க்கெட் கிளியரா இல்லை, கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளியரா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படி இந்த டைரக்ஷன்ல தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது சேஃபா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லெவலுக்கும் கீழே, அதாவது 21,700க்கும் கீழே புட்டும் 21,730க்கு மேலே காலும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிளான் வச்சிருக்கோம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ரெசிஸ்டன்ட்ல இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி கரெக்ஷன் டவுன்ல வந்து 21,800 அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாலும் நம்ம இந்த லோ லெவலை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே கால் எடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா மேலே மறுபடியும் ஒரு புல் பேக் போயிட்டு இப்போ மேலே இருந்து இப்படி வர கேண்டில் ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்து கரெக்ஷன் போய் அகைன் டவுன்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மேலேருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம். கீழே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லைன்னா மேலேருந்து கீழே வரும்போது கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் புட்டுக்கான பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் லெவலாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.
இன்னைக்கு ட்ரேட் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் 2 ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி முடிஞ்சது. உங்களோட ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் சேர்த்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.